வணக்கம் நண்பர்களே. மாமல்லபுரத்தில் விஜய் இஃப்தார் விருது கொடுத்தார். பொதுவாக ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருக்கின்ற இஸ்லாமியர்கள் ஒரு நாள் மாலையும் 6:30 மணிக்கு மேலே நோன்பு துறப்பார்கள். இஃப்தார் விருந்து என்று சொல்லப்படுவது. அதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இது பண்ணுவாங்க. விஜய் போன வருஷம் பண்ணாரு, ராயப்பட்டால் நடத்தினாரு, பெரும் கூட்டம் கூடிச்சு. அப்பாடா அத்தனை முஸ்லீம் விஜய் பக்கம் தான் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படி ஒரு கூட்டம் எத்தனையோ பேர் இஃப்தார் வந்து கொடுக்குறாங்க, ஆனா யாருக்கு அந்த கூட்டம் கூடல? விஜய்க்கு போன வருஷம் அப்படி கூடிச்சு. ஓகே, மொத்தமும் விஜய்க்கு தான் முஸ்லீம் ஓட்டெல்லாம் அப்படி நிறைய பேர் பேசினாங்க. இப்போ தேர்தல் நெருங்குற சமயத்துல இஃப்தார் விருது கொடுக்குறாரு. மாமல்லபுரத்துல குல்லா போட்டு கூட ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்குங்க. அவர் பெரிய விருது ஏற்பாடு பண்ணிட்டாரு. அவரே நோன்பு இருந்து நோன்பு திறக்க போறாராம். எவ்வளவு டச்சிங்கா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி திருமாவளவன் பண்ணுவாரு, எல்லாரும் நம்புவாங்க. திருமாவளவன் திமுக இருக்கிறது மூலம் பட்டியலின சமூக மக்களுடைய வாக்கு மட்டுமில்ல, இஸ்லாமியர்கள் வாக்கும் வந்து சேரும். இப்போ விஜய் அதே மாதிரி நோன்பு இருந்து நோன்பு திறக்கிறாரு. அடாடாடா எப்படி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே அவருக்கு என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர் ஓட்டெல்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்படி கிறிஸ்தவர் கொண்டு ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி இல்லை. அப்படி முஸ்லிம்கள் எல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் அப்படியே வந்து சேரும் என்று கணக்கு உண்டு. முக்கியமாக திமுக தன்னுடைய தேர்தல் கணக்கை சதவீதத்தை கிட்டத்தட்ட 13, 14, 15% இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 25, 30 வந்துச்சு அப்படின்னா அது 40, 45% ஆகி வெற்றியை அது அடைகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக 16 சொல்லலாம், 19 இது மாதிரி பல ஆண்டுகளாக 16ல வெற்றி பெறல, ஆட்சிக்கு வரல. ஆனா மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருந்தாங்க. 19ல நிறைய தொகுதிகள், ஏன்னா ஒரு தொகுதி விட்டு எல்லாமே ஜெயிச்சாங்க. 24 முழுக்க ஸ்வீப், 21 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல்லாம் ஜெயிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது காங்கிரஸ். காங்கிரஸ் இருப்பதன் மூலம் திமுகவுக்கு ஒரு சிறுபான்மை அடையாளம் கிடைக்கிறது. அதுக்காக தான் விடாம பிடிச்சாங்க. இவங்களும் அவங்கள விடல, அவங்களும் இவங்களை விடல. தாவேகா பக்கம் போயிருவோம், தாவேகா பக்கம் போயிருவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு 3 சீட்டு தாங்க மேல வாங்கி திமுகவில் ஐக்கியம் ஆயிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா தேர்தலை சந்திக்கிறாங்க. விஜய் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. எத்தனையோ பேர் கூட்டணிக்காக காத்துட்டு இருந்தாங்க. அந்த வழியா போக வர இருந்தாங்க. பூட்டு தொங்குது அப்படின்லாம் சொன்னாங்க. யாருக்கும் கதவு திறக்கல, பூட்டை திறக்கல. ஆனா காங்கிரஸ்க்கு மட்டும் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருந்தாரு விஜய். அவங்களும் வரல. தனியாக போவது என்பது முடிவு செய்து விட்டார். டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி இல்லை என்பது கிட்டத்தட்ட முழுமையாக உறுதியாகிவிட்டது. பாஜக ரொம்ப இழுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட அது பிடிக்கல. சரி, ஒரு 30, 40 சீட்டுக்கு வந்தாரு பரவாயில்லன்னு பார்த்தா அவர் 60, 70 தயாரா இருந்தாரு. போகவில்லை. பாஜக எவ்வளவு இழுத்தாங்க, எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க, மறுக்க முடியாது. அதெல்லாம் வெளியே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. என்னென்னமோ ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது. 2.5 வருஷம் நீங்க சிஎம் விஜய்க்கு, 2.5 வருஷம் நம்ம எடப்பாடி அவர்கள் சிஎம் அப்படின்னு. எடப்பாடிக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் விஜய் இணங்கி போகல. நல்லா கவனிக்கணும். ஆதவர்ஜன் அப்பப்போ லீக் பண்ணாரு. எதை வேணாலும் லீக் பண்ணிடுறாருங்க. அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு, எவ்வளவோ அவருக்கு அதிக அளவுக்கான எதிர்பார்ப்பை ஊட்டாங்க, அவருக்கு பேராசையை ஊட்டாங்க. அதுக்கெல்லாம் தளபதி அசைஞ்சு கொடுக்கலையே. 2.5 வருஷம் நீங்க சிஎம் பொறுப்பு வந்ததையே விஜய் ஏத்துக்கலைங்க அப்படின்னு நிறைய இணையதளங்கள் ஹெட்லைன்லாம் போட்டாங்க. ஆனா உண்மை அதுதான். ஏன்னா பிஜேபி சொல்லுது உங்களுக்கு ஒரு சிஎம் போஸ்ட் காத்திருக்கு அப்படின்னா யாராவது போயிருப்பாங்கன்னா விஜய் போகிற. என்ன காரணம்னா, தனித்து போட்டியிட்டு வெற்றி சதவீதத்தை அடைய வேண்டும், நிறைய இடங்களை வெல்ல வேண்டும். ஏற்கனவே பெரம்பூர்ல ஒரு போட்டி போறதா முடிவாகி இருக்கு. அதே மாதிரி வில்லிவாக்கத்துல ஆதவ் அர்ஜுனா, டி நகர்ல புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்களான்னு பார்த்தா விஜய் நிச்சயமா ஜெயிச்சிருவாரு. விஜய் இங்கு நிற்பதன் மூலமாகவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி நகரத்தில், முக்கியமாக சென்னை நகரத்தில் விஜய் கட்சிக்கு கணிசமான ஓட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிலைமை தான் இஃப்தார் விருது. இது சாதாரணமல்ல. எல்லா கட்சிகளும் குல்லாவி போட்டுக்கொண்டு அந்த கொற்றால இருக்கின்ற, அந்த கோவிலில் இருக்கின்ற எடுத்து சாப்பிடுவாங்க. பார்த்திருப்பீங்க. குல்லா வைக்காத அளவுக்கு குல்லா வச்சிருப்பாங்க. எத்தனையோ பேர், எல்லா கட்சிக்காரங்க அப்படிதான். ஆனா விஜய் அதை செய்யும்போது ஒரு தனி அடையாளம் கிடைக்குதுங்க. ஒரு நடிகர் மாதிரி பாக்குறாங்க, இல்ல ஒரு தலைவர் ஆக்குறாங்க, பெரிய தலைவர் ஆயிட்டார் அப்படின்னு பாக்குறாங்க. இதெல்லாம் தமிழகம் முழுக்க ஒரு பெரிய அளவுக்கான அதிர்வுகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம மதம் சார்ந்த நிறுவனங்கள்ல, முக்கியமாக வழிபாட்டு தலங்கள்ல யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஒரு இண்டிகேட் பண்ணுவாங்க. இந்த தடவை அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு மற்ற கட்சிகள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. அதிமுகவுக்கும் சிறுபான்மை வாக்குகள் கிடைத்தன, இல்லைன்னு சொல்ல முடியாது. 98ல் பாஜகவுடன் அதிமுக ஜெயலலிதா கூட்டணி அமைத்த போது பிரிஞ்சு வந்தவங்க. 99 அவங்க பிரிஞ்சு வந்தாங்க. 2001ல் போட்டிட்டாங்க. காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தாங்க. அப்படி சிறுபான்மை ஓட்டு நிறைய அவங்க பக்கம் போச்சுங்க. ஏன்னா 2001ல்
திமுக பாஜக இருந்தது, பாஜக திமுக இருந்தது ஆகிய நம்பல. 2004 மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போனாங்க. அப்புறம் 2006, 2008, 2014, 2016 நல்லா வெற்றி பெற்றாங்க. அதிமுக ஓட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கூட்டணி அப்படியும் பாஜக அணி அமைச்சதுனால சிறுபான்மை நம்பிக்கை இழந்தாங்க. என்னதான் 24 அதிமுக தனியா போனாலும் கூட சிறுபான்மை நம்பல. அப்படியே அன்பிளாக் அப்படி ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் தான் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் கடுமையான விரிசல் வரப்போகிறது, மறுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மாற்று வரணும் அப்படின்னு நிறைய இஸ்லாமியர் நினைக்கிறாங்க. எங்க ஓட்டு போடுறவங்க இஸ்லாமியர் மட்டும் தானே, இந்துக்களும் தானே, அவங்களுக்குள்ள அந்த கிராக் வரும்போது இஸ்லாமியர்கிட்ட அந்த கிராக் வராதா? அந்த கிராக்ல ஒரு பகுதி விஜய்க்கு போடலாங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க. நல்லா தெரியுது. ஆனா அப்படியே போடுவாங்களா? இல்ல. எப்படின்னா திமுகவுக்கு கிறிஸ்தவ சமூகத்தினர் ஒரு 100% போடுறாங்க அப்படின்னா அதுல 60% அளவுக்கானவர்கள் விஜய்க்கு போடுவாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 100% அப்படியே திமுக போடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு நிலைமையில கிட்டத்தட்ட 35-40% விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு. மாற்று வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இவரை நம்பலாம் அப்படின்னு சிறுபான்மை சமூகத்தினர் நினைக்கிறாங்க. அதே மாதிரி பட்டியலின சமூகத்தினர் இதுவரை அதிகாரத்தில் இடம் கிடைக்காத நிறைய பேர் நினைக்கிறாங்க. திரு ரவீந்திரன் துரைசாமி, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்வது மிகப்பெரிய பட்டியல் படிப்பார் இல்லையா, இவர்கள் பயனடைந்தார்களா அப்படின்னு. அந்த பயன் அடையாதவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் எல்லோருமே விஜய் பக்கம் போவதற்கு தயாராக இருக்கிறார். இதற்கு ஒரு அச்சாணியாக அவர் செய்கின்ற பல காரியங்கள் இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் நெருங்கிக்கின்ற சமயத்துல இது எல்லாமே ஒரு முக்கியத்துவம் பெறுது. அப்புறம் இந்த ஜனநாயகம் வரவே வராதா அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆசையா இருக்காங்க, கொந்தளிச்சு போயிருக்காங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியாவது அவங்களுடைய ஆசையை அடக்கலாம்னு பார்த்தா இது என்னன்னா சென்சார் போர்டு அது தயாரா இருக்க மாட்டேங்குது. தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க போறாங்களா, தேர்தல் ஆணையம் நீங்க பார்த்து சொல்லுங்க இதுல அரசியல் வசனங்கள்லாம் இருக்கா அப்படின்னு. இது எல்லாம் அவருக்கு பிளஸ்ஸா போகுதுங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஜனநாயகம் பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. எதை பத்தி தாங்க விஜய் வாயை திறக்கிறாருங்க? ஏதாவது கூட்டத்தில் வந்து அப்படி பார்த்துட்டு அடிச்சு தள்ளிட்டு போறாரு தவிர எதை பத்தி அது பேசுறாரு? இல்லவே இல்லை. அது பேசாமல் இருப்பது மூலமே அவருக்கு பெரிய அளவுக்கான சாதகங்களை ஒரு லாபங்களை ஈட்டிக் கொள்கிறார். எல்லா விஷயத்திலும் அப்படிதான். இப்போ இருக்கிற நிலைமையில சிறுபான்மை பற்றி மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை சொல்லாவிட்டாலும் அவருடைய வாக்குகளை கவர்ந்து விட முடியும் அப்படின்னு விஜய் ரொம்ப உறுதியா நம்புறாரு. அவர்களும் எல்லாம் அவர் பக்கம் போலாமான்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறை அவர் வெளியே வந்து கூட்டத்தை கலந்து கொள்கிற போதெல்லாம் அவருக்கு 2% ஓட்டுகள் அதிகம் போகின்றன. அப்படின்னா ஒரு 10 தடவை போனாலும் 20 தடவை வந்துருவா, 20% வந்துருமா, 30 தடவை போனாலும் 60 வந்துருமா? அப்படி இல்லை. அவர் ஒரு முன்னணியில் இருக்கின்ற ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார். திமுகவுக்கு மாற்று கொடுக்கின்ற ஒரு அரசியல் தலைவராக நிச்சயமாக இருக்கிறார். திமுகவுடைய பலத்தை யாரும் மறுக்க முடியாது. அதிமுக பலமாகத்தான் இருக்கிறது, பாஜக இருக்கிறது. இருந்தாலும் கூட மிகப்பெரிய சக்தியாக அவர் மாறி இருக்கிறார்கள் என்பது சந்தேகம். திமுக இன்னும் கூட ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட கூட்டணியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அணியில் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் நல்லா தெரியும், ரொம்ப இறுக்கி பிடிச்சாங்க. 6 சீட்டெல்லாம் கிடையாதுங்க, மேல வேணும்னு 5க்கு குறைச்சு சந்தோஷப்பட வச்சிட்டார்ல ஸ்டாலின். இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு மன கசப்பை ஏற்படுத்தி தான் இருக்கு. என்ன சந்தோஷப்பட்டு சொன்னாலும் கூட இதனால இந்திய கம்யூனிஸ்ட் வாக்காளர்கள் மட்டும் இல்லாம அவர்கள் சார்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய சிம்பத்திஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே மனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கணக்குல விஜய் கொஞ்சம் முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறாரு. ஆனா மற்றவர்கள் பின்தங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.